हरे कृष्ण। श्री भगवान उवाच हितं तु ते गुह्यतमं प्रवक्ष्यं ज्ञानसूयवे ज्ञानं विज्ञानसहितं यत् ज्ञात्वा मोक्षयते अक्षुभात्। हरे कृष्ण। हरे कृष्ण। श्री भगवान् उवाच इदं तु ते गुह्यतमं प्रवक्ष्याम्यनसूयवे ज्ञानं विज्ञानसहितं यज्ञात्वा मोच्यसे अशुभात्। हरे कृष्ण। इदं तु से कुय्यदं प्रवस्यं सूयवे ज्ञानं विज्ञानसहितं यज्ञात्वा मोक्ष्यसे असि पदात्। हरे कृष्ण। श्री भगवान उवाच इदं तु ते कुय्यदमं प्रवक्ष्यं ज्ञानसूयवे ज्ञानं विज्ञानसहितं यज्ञात्वा मोक्षयसे अक्षयपात्। हरे कृष्ण। हरे कृष्ण। श्री भगवान वाच इदं तु ते गुह्यतमं प्रवक्ष्याम् अनसूयवे ज्ञानं विज्ञानसहितं यज्ञात्वा मोक्षसे शुभात्। हरे कृष्ण। हरे कृष्ण। श्री भगवान उवाच इदं तु ते गुह्यतमं। हरे कृष्ण। श्री भगवान वास इदं तु देवं प्रपश्यामनुष्यवे ज्ञानं विज्ञानसहितं यज्ञात्वा मोक्षयते अशुष्पात्। हरे कृष्ण। हरे कृष्ण। श्री भगवान उवाच इदं तु ते गुह्यतमं प्रवक्ष्याम्यनसूयवे ज्ञानं विज्ञानसहितं यज्ञात्वा मोक्षसे अक्षिपात्। हरे कृष्ण। हरे कृष्ण। श्री भगवान उवाच इदं तु ते गुह्यतमं प्रवक्ष्याम् अनसूयवे ज्ञानं विज्ञानसहितं यज्ञात्वा मोक्ष्यसे शुभात्। हरे कृष्ण। हरे कृष्ण। श्री भगवान उवाच इदं तु ते गुह्यतमं प्रवक्ष्यं ज्ञानसूयवे ज्ञानं विज्ञानसहितं यज्ञात्वा मोक्षय तत्पत्। हरे कृष्ण। हरे कृष्ण। श्री भगवान उवाच इदं तु ते गुह्यतमं प्रव्यसं ज्ञानसूचवे ज्ञान विज्ञान सहितं यज्ञत्वा मोक्षसे अशुभात्। हरे कृष्ण। हरे कृष्ण। श्री भगवान वाच इदं तु ते गुह्यतमं प्रवक्ष्याम्यनसूयवे ज्ञानं विज्ञानसहितं यज्ञात्वा मोक्षयसे अशुभात्। हरे कृष्ण। हरे कृष्ण। श्री भगवान उवाच इदं तु ते गुह्यतमं प्रवक्ष्याम्यनसूयवे ज्ञानं विज्ञानसहितं यज्ञात्वा मोक्षयसे शुभात्। हरे कृष्ण। हरे कृष्ण। श्री भगवान उवाच इदं तु ते गुह्यतमं प्रवक्ष्याम्यनसूयवे ज्ञानं विज्ञानसहितं यज्ञात्वा मोक्षयसे शुभात्। हरे कृष्ण। हरे कृष्ण। श्री भगवान उवाच इदं तु ते गुह्यतमं प्रवक्ष्याम्यनसूयवे ज्ञानं विज्ञानसहितं यज्ञात्वा मोक्षयसे अशुभात्। हरे कृष्ण। हरे कृष्ण। श्री भगवान वाच इदं तु ते गुह्यतमं प्रश्वास्याम्यनसूयते ज्ञानं विज्ञान सहितं यज्ञात्वा मोक्षस्य अशुभात्। हरे कृष्ण।
ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் சொல்லி முடிச்சாச்சா மாதாஜிஸ், பிரபுஜிஸ்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் சொல்லிடுவா மாதாஜி? சொல்லுங்க மாதாஜி. ஸ்ரீ பகவானுவாச்ச இதம் தூ தே குஹ்யதமம் பிரவஷ்யாம்யனசூயவே ஞான விக்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா மோட்சஸ யேஷுயாத். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி மற்ற டிவோட்டிஸ் யாராவது சொல்லணுமா? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதா? கேக்குது மாதாஜி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவ கௌரவாணி பிரச்சாரிணே நிர்வேஷ शून्यवादी पासाते देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत कदाधर शिवासादि गौर भक्त वृंदा की जय. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 9. கீதையின் உட்பொருள் சுருக்கம். பதம் 1. ஸ்ரீ பகவான் உவாச்ச இதம் தூ ஏ குஹ்யதமம் பரிஷ்யாமி அனசூயவே ஞான விஞ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷேஸே சுபாத். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எனது அன்பு அர்ஜுனா, நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால் எதனை அறிவதால் ஜட உலகின் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ அந்த மிக ரகசியமான ஞானத்தை, விஞ்ஞானத்தை உனக்கு நான் அளிக்கின்றேன். பொருள் உரை. பரமபுருஷரை பற்றி கேட்க கேட்க பக்தன் மேன்மேலும் அறிவொளி பெறுகின்றான். செவி உறுதல் என்னும் இவ்வழிமுறை ஸ்ரீமத் பாகவத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பரமபுருஷ பகவானை பற்றி செய்திகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அந்த சக்திகளை உணர்த்தறிய பக்தர்களின் மத்தியில் முழுமுதற் கடவுளை பற்றி விஷயங்களை விவாதிக்க வேண்டும். இது ஓர் அனுபவ ஞானம் என்பதால் ஏட்டு கல்வியாளர் சங்கத்திலோ மன அனுமானங்களில் சங்கத்திலோ இதனை அடைய முடியாது. பக்தர்கள் பரமபுருஷனின் தொண்டில் இடையூறாது ஈடுபட்டுள்ளனர். அவ்வாறு கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட பக்தனின் மனநிலையும் நேர்மையும் நன்றாக அறிந்த பகவான் பக்தர்களின் சங்கத்தில் கிருஷ்ண விஞ்ஞானத்தினை புரிந்து கொள்வதற்கான அறிவை அவனுக்கு வழங்குகிறார். கிருஷ்ணரை பற்றிய உரையாடல்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அதிர்ஷ்டமுடைய ஒருவன் பக்தர்களின் சகவாசத்தை பெற்று ஞானத்தை கிரகித்துக் கொள்ள முயன்றால் ஆன்மீக அனுபவத்தை நோக்கி அவன் நிச்சயமாக முன்னேற்றம் அடைவான். தனது திறன்மிக்க தொண்டில் மேன்மேலும் உயர்வடைய அர்ஜுனனை உற்சாகப்படுத்துவதற்காக இதுவரை தாம் கூறிய எல்லாவற்றையும் விட அதிக ரகசியமான விஷயங்களை இந்த 9ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கின்றனர் பகவான். பகவத்கீதையின் தொடக்கமான முதல் அத்தியாயம் இந்நூலின் மற்ற பகுதிகளுக்கு ஏறக்குறைய ஒரு முன்னுரையை போன்றது. 2ஆம் அத்தியாயத்திலும் 3ஆம் அத்தியாயத்திலும் விவரிக்கப்பட்ட ஆன்மீக ஞானம் ரகசியமானது எனப்படுகின்றது. 7ஆம் அத்தியாயத்திலும் 8ஆம் அத்தியாயத்திலும் வாதிக்கப்பட்ட பக்தி தொண்டை பற்றிய விஷயங்கள் கிருஷ்ண உணர்வின் ஞானத்தை நல்குவதால் மிக ரகசியமானது எனப்படுகின்றது. ஆனால் 9ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ள விஷயங்கள் களங்கமற்ற தூய பக்தியை பற்றியவை. எனவே இது மிக மிக ரகசியமானது, ரகசியங்களில் உத்தமம் என்று அறியப்படுகின்றது. கிருஷ்ணரை பற்றிய உத்தம ரகசிய ஞானத்தில் நிலை பெற்றுள்ளவன் இயற்கையாகவே திவ்யமானவன். எனவே அவன் ஜட உலகில் இருந்தாலும் ஜட துயரங்கள் எதுவும் அவனுக்கு இல்லை. பக்தி ரசாமிர்த சிந்துவில் முழுமுதற் கடவுளுக்கு அன்பு தொண்டு புரிவதற்காக நேர்மையான விருப்பமுடையவன் பௌதீக வாழ்வில் கட்டுண்ட நிலையில் இருந்தாலும் முக்தி அடைந்தவனாகவே கருதப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அதுபோலவே பகவத்கீதையின் 10ஆம் அத்தியாயத்திலும் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள அனைவருமே முக்தி அடைந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளதை காணலாம்.
இந்த முதல் ஸ்லோகம் விசேஷ முக்கியத்துவம் கொண்டது. இதம் ஞானம். இந்த ஞானம் என்னும் வார்த்தைகள் செவியுறுதல், கூறுதல், நினைவு கொள்ளுதல், பாத சேவை செய்தல், வழிபடுதல், வந்தனை செய்தல், சேவனாக தொண்டு செய்தல், நட்புறவு கொள்ளுதல், எல்லாவற்றையும் அர்ப்பணித்தல் என்னும் 9 வித செயல்கள் அடங்கிய தூய பக்தி தொண்டினை குறிக்கின்றது. பக்தி தொண்டின் இந்த 9 முறையை பற்றி செய்பவன் கிருஷ்ண உணர்வில், ஆன்மீக உணர்வில் ஏற்றமடைகிறான். இதன் மூலம் அவனது இதயம் பௌதீக களங்களிலிருந்து தூய்மை அடைந்தது. அவனால் கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும். ஜீவாத்மா ஜடம் அல்ல என்பதை மட்டும் புரிந்து கொள்வது போதாது. இதனை ஆன்மீக தன்னுணர்வில் ஆரம்பமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் உடலின் செயல்களுக்கும் தான் இந்த உடல் அல்ல என்பதை உணர்ந்தவனின் ஆன்மீக செயல்களுக்கும் உள்ள வேறுபாட்டை கண்டறிதல் அவசியம். பரமபுருஷ பகவானின் ஐஸ்வர்யங்கள், அவனது பல்வேறு சக்திகள், உயர்ந்த தாழ்ந்த இயற்கைகள் மற்றும் இந்த ஜட தோற்றத்தினை பற்றி நாம் 7ஆம் அத்தியாயத்தில் ஏற்கனவே விவாதித்தோம். இனி 9ஆம் அத்தியாயத்தில் பகவானின் பெருமைகள் விளக்கப்படும். இந்த ஸ்லோகத்தில் உள்ள அனுசூயவே என்னும் சமஸ்கிருத சொல்லும் மிக முக்கியமானதாகும். கீதையின் உரை ஆசிரியர்கள் மிக சிறந்த கல்விமான்களாக உள்ள போதிலும் பொதுவாக புருஷோத்தமமான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் மீது பொறாமையுடையவர்களாகவே உள்ளனர். மிகவும் தேர்ந்த பேராசிரியர்களும் பகவத்கீதைக்கு தவறான கருத்துக்களை எழுதுகின்றனர். அவர்கள் கிருஷ்ணரின் மீது பொறாமை கொண்டிருப்பதால் அவர்களது கருத்துரைகள் பயனற்றவை. பகவானின் பக்தர்களால் வழங்கப்படும் கருத்துரைகள் அங்கீகாரம் பெற்றவை. பொறாமையுடையவனின் என்னும் பகவத்கீதையை விளக்கவோ கிருஷ்ணரை பற்றிய தெளிவான அறிவை வழங்கவோ இயலாது. கிருஷ்ணரை அறியாமலே அவனது நடத்தையை விமர்சனம் செய்பவன் முட்டாள். எனவே அத்தகு கருத்துக்களை மிகுந்த கவனத்துடன் தவிர்த்து விட வேண்டும். கிருஷ்ணர் புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், தூய்மையான திவ்ய புருஷர் என்பதை புரிந்து கொள்வதற்கு இவ் அத்தியாயங்கள் மிகவும் நன்மை பயக்கும். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். பக்தர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த அத்தியாயத்திற்கு ராஜ வித்யா, ராஜ குஹ்ய யோகம் என்று பெயர். ராஜ வித்யா ரொம்ப மிக முக்கியமான அறிவு. குஹ்ய யோகம், ராஜ குஹ்யனா ரகசியம், ரகசியங்களில் வைத்து மிகப்பெரிய ரகசியம். அதான் இந்த அத்தியாயத்தின் தலைப்பு. ராஜ வித்யா, ராஜ குஹ்ய யோகம் ரொம்ப உயர்ந்த ஞானம், அதே நேரத்துல ரகசியமான ஞானம். நம்ம வாழ்க்கையில கூட நிறைய பேர் வாழ்க்கையில ரகசியங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா? யார்கிட்டையும் சொல்லாம ரகசியமா நிறைய விஷயங்கள் வச்சிருப்போம். ஆனா நம்மளால எல்லாம் சொல்லாம இருக்கவே முடியாது. யார்கிட்டையாவது போய் சொல்லிடுவோம். சொல்லிட்டு, நான் உன்னை நம்பி சொல்லியிருக்கேன், யார்கிட்டையும் வெளியே சொல்லிடாத. என்ன, இது வெளியே தெரிஞ்சது மொத்தம் பிரச்சனையாயிடும். நீங்கிறனால உன்னை நம்பி நான் சொல்றேன். அவ்வளோ பெரிய ரகசியமா இருந்தா சொல்லாம இருந்தா போதுமே, அதை ஏன் சொல்லிக்கிட்டு? ஏனென்றால் கலியுகத்தில் அந்த அளவுக்கு மனக்கட்டுப்பாடு உள்ளவர்கள் குறைவு. ரகசியங்களை, சில விஷயங்களை மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஒளிச்சு வச்சதுனால அவங்களால சொல்லாம இருக்க முடியாது. அவங்களுக்கு தெரியாது இது பெரும் ரகசியம், உன்கிட்ட மட்டும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ யாரோட பொறுப்பு? அந்த ஆளோட பொறுப்பு. அவர் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்லிட்டா அவர்கிட்ட நாம சண்டை போட்டுருவோம். அவர் சொல்லாம இருப்பாரா? அவர் கண்டிப்பா 10 பேர்கிட்ட சொல்லி நீ யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லுவாரு. இதுதான் இந்த உலகத்தின் நடக்கக்கூடியது. ஆனால் பகவான் சொல்லக்கூடிய ரகசியம், இந்த ஸ்லோகம் எப்படி அழகா ஆரம்பிக்கிறது பாருங்க. இதம் குஹ்யதமம் குஹ்ய உத்தமம். குஹ்யம்னா ரகசியம், உத்தமம்னா உத்தம ரகசியம். குஹ்யாத் குஹ்யதரம் குஹ்யதமம் குஹ்ய உத்தமம். 3 ஸ்டேஜ் இருக்கு. ரகசியங்கள்ல 3 நிலை. குஹ்ய ரகசியம், குஹ்ய தரம் உயர்ந்த ரகசியம், குஹ்ய உத்தமம் மிகப்பெரிய ரகசியம். இப்போ பகவான் இங்க உத்தம அப்படிங்கிற வார்த்தை உபயோகம் செய்யறார். இதம் தே குஹ்ய உத்தமம், அவள் உயர்ந்த ரகசியத்தை பிரவஷ்யாமி அனுசூயவே. அர்ஜுனா, நான் உனக்கு சொல்லி தர்றேன். ஏன் சொல்லி தர்றேன் உனக்கு? அனசூயவே, உனக்கு பொறாமை என்பதே கிடையாது. உனக்கு பொறாமை இல்லாதனால உனக்கு நான் அந்த ரகசியத்தை சொல்லி தர்றேன். இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லோகத்துல முதல் வார்த்தை என்ன?
குய்ய உத்தமம் மிகப்பெரிய ரகசியம் என்ற வார்த்தை. இரண்டாவது அனசூயவே, உனக்கு பொறாமை. அசூய அப்படின்னா பொறாமை, அனசூய அப்படின்னா பொறாமை இல்லாதவன் என்று பொருள் பெயர். இப்போ அத்திரி முனிவரின் மனைவியுடைய பேரு அனசூயா அப்படின்னு பேரு. அனசூயா என்றால் பொறாமையற்றவர் அப்படின்னு அர்த்தம். யார்கிட்டையும் பொறாமை கிடையாது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி கலியுகத்துல மனிதர்களை கண்டுபிடிப்பது மிக கடினம். நமக்கு உள்ளுக்குள்ள எங்கேயாவது சிறு பொறாமை கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். நம்ம கூட ஒன்னா படிச்சவங்க, நம்ம கூட ஒன்னா வேலை பார்த்தவர்கள், நம்ம ரொம்ப நெருங்கினவங்க, அண்ணன் தம்பி தங்கை, வாழ்க்கையில ரொம்ப நெருங்கினவங்க, நம்ம வாழ்க்கை ஆரம்பிச்ச அதே இடத்துல அப்படியே இருக்கிறோம். ஆனா அவங்க மட்டும் தாண்டி தாண்டி போய்விட்டார்கள். 2 வீடு வாங்கிட்டாங்க, ஒரு பிளாட் வாங்கிட்டாங்க, 2 கார் வாங்கிட்டாங்க, பையன் அமெரிக்கால, பொண்ணு கனடால, நம்ம இப்பவும் கொட்டாம்பட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும்? மனசுல சின்ன ஒரு பொறாமை வரத்தான் செய்யும் இல்லையா? என்ன, எப்படி இருக்கீங்க, அவங்க பாருங்க எப்படி இருக்காங்க, அமெரிக்கா போறாங்க, இங்கிலாந்து போறாங்க, அவங்களுக்கு என்ன, அவங்க அப்பா எல்லாம் செஞ்சு வச்சுட்டு செத்து போயிட்டாரு, இருந்து அனுபவிக்க வேண்டியதானே. நம்ம பொறாமை மனதில் இருக்கக்கூடிய கசப்பு பலவிதமாக வெளியே வரும். இத பஞ்சதந்திரத்துல அழகா சொல்லியிருக்காங்க. 2 மாணவர்கள் கிராமத்துல பள்ளிக்கூடத்துல படித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் நன்றாக படிப்பான். படித்து படித்து வாழ்க்கையில மேலே ஏறி போயாச்சு. இனி ஒரு ஆளு இன்னும் அந்த கிராமத்துல தெருக்கோடி இருக்கிற டீ கடையில டீ குடிச்சிட்டு ஊர் பத்தி எல்லாம் புகார் பேச வேண்டியது. ஒரு நண்பன் நன்றாக படித்து கடினமா உழைத்து வாழ்க்கையில மேல உச்சிக்கு போயாச்சு. அந்த நண்பன் நீதிபதி ஆயிட்டாரு. இனி ஒருத்தர் கிராமத்துல தெருக்கோடியில டீ கடையில பெஞ்சில உட்கார்ந்து டீயை குடிச்சு ஊர்வம்பு பூரா பேச வேண்டியது. வருஷங்களுக்கு அப்புறம் அந்த நண்பர் வந்தார். உடனே எல்லோரும் சொன்னாங்க, பாருப்பா, உன் கூட படிச்சுட்டு இருந்த பையன் பாரு, இன்னைக்கு நீதிபதி ஆயிட்டாரு, நீ இப்போ அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிற. உடனே அந்த நண்பன் சொன்னான், அதெல்லாம் சும்மா, எனக்கு அவன் பத்தி தெரியாதா, எல்லாம் காப்பி அடிச்சு பாஸ் ஆயிருப்பான். அவன் படிச்சாங்கிற, அவன் எங்கே படிச்சான், காப்பி அடிச்சுதான் பாஸ் ஆயிருப்பான். சும்மா நீ காப்பி அடிச்சு அப்படியெல்லாம் சொல்லாத. இருக்கா நமக்கு? இருக்கும், கட்டாயமா பொறாமை இருக்கா நமக்கு? இருக்கும், கட்டாயமா இருக்கும். நமக்கு பொறாமை இருக்கத்தான் செய்யும். இந்த பொறாமை ஏன் வருது அப்படின்னா, இது நான் என்ற சிந்தனையில பொறாமை வருது. அந்த நான் என்ற சிந்தனை, இந்த நான் அப்படிங்கிற அகம், நான் அப்படி என்ற சிந்தனை, எனது என்பது நான் அப்படிங்கிறது எவ்வளவு குறைவாகுமோ அந்த அளவுக்கு இந்த பொறாமையினால் வரக்கூடிய ஏமாற்றமும் குறையும். பொறாமையினால் ஒரு ஏமாற்றம் வரும் பாருங்க. திடீர்னு அந்த நண்பன் நாளைக்கு கூப்பிடுவாரு, நல்லா இருக்கியா, நான் இங்கே வீடு வாங்கிட்டேன், 2வது வீடு வாங்கிட்டேன். அப்போ பொறாமைனால ஏமாற்றமும் வரும் அப்படின்னு கீதை சொல்லுது. திடீர்னு நமக்கு ஒரு செய்தி வந்துருச்சுன்னா, ஃப்ரெண்டு கூப்பிட்டு சொல்றாரு, ஏன்பா, நான் சென்னையில மீனம்பாக்கத்துல பெருசா ஒரு பங்களா வாங்கிட்டேன்பா. சொன்ன உடனே நம்மளும் அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நல்ல விஷயம் என்று சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ள என்னால முடியாதது அவன் செய்து விட்டானே என்ற ஒரு சிறு பொறாமை ஏக்கமும் இருக்கத்தான் செய்யும். பகவான் என்ன சொல்றாருன்னா, தூய்மையான பக்தி பொறாமை இல்லாதவன் மனதில் தான் வரும் அப்படின்னு சொல்றார். அனசூயவே எல்லளவு கூட மனசுல பொறாமை இருக்கக்கூடாது. அப்படி பொறாமையா இல்லாதவர்கள் இதயத்துல தான் தூய பக்தி இருக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். போச்சு, இத கேட்ட உடனே நம்ம அவுட் ஆயிடுவோம் எல்லாருமே. நிறைய பேரு நம்ம மனசுல சின்னதா பெருசா ஹோல்சேலா மொத்த வியாபாரமா எல்லாம் வச்சிருப்போம். நிறைய பொறாமை. யாருக்காவது நம்மளை விட வாழ்க்கையில உயர்த்திட்டாலோ, நம்மளை தோற்கெடுத்து விட்டாலோ மனசுக்குள்ள அப்படியே சின்னதா ஒரு நெருடல் இருக்கத்தான் செய்யும். பகவான் சொல்றார், அர்ஜுனா, நான் குய்ய உத்தமம் மிகப்பெரிய ரகசியத்தை சொல்கிறேன், உன் இதயத்தில் பொறாமை இல்லை, அதனால நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறாமைப்பட்டோம்னா அது நமக்கு கிடைக்காது. பொறாமைப்பட்டோம்னா அது நமக்கு கிடைக்காது. மனதார புகழ்ந்தோம் என்றால் நமக்கு கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். கோல்டு அட்ராக்ட்ஸ் கோல்டு, அவ்வளவுதான். அப்போ அந்த குய்ய தமம் பகவான் என்ன சொல்றாருன்னா, பொறாமையே இல்லாதவர்கள் இதயத்தில் தான் தூய பக்தி வரும்.
சிறிதளவு பொறாமை இருந்தால் கூட அங்கே தூய பக்தி இருக்காது. சிறிதளவு பொறாமை இருந்தால் கூட அங்கே தூய பக்தி இருக்காது. இதயத்துடைய ரகசியம் என்னவென்றால் கோல்டு அட்ராக்ட்ஸ் கோல்டு அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. தங்கம் தங்கத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே தங்கம் மரியாதை செலுத்தப்படுகிறதோ, எங்கே தங்கத்தை ஆராதனை செய்கிறார்களோ அங்கே தங்கம் அதிகமாகி கொண்டிருக்கும் என்று ஆங்கிலேயருடைய கருத்து. ஆனா இத உபனிஷத்தில் இருந்து எடுத்து இருக்காங்க. தூய்மை தூய்மையை ஈர்க்கும், பணம் பணத்தை ஈர்க்கும், புகழ் புகழை வசீகரிக்கும், உண்மை உண்மையை வசீகரிக்கும், தர்மம் தர்மத்தை ஈர்க்கும். பாகவத்தில் இருந்து ஒரு ஸ்லோகம் இருக்கு. தர்மோ ரக்ஷிதா ரக்ஷிதாகா. தர்மத்தை நாம் பின்பற்றினால் தர்மம் நம்மளை காப்பாற்றும். பழைய பாட்டுல கூட பாடுவாங்க, தர்மம் தலை காக்கும். நம்ம தர்மத்தை பின்பற்றினால் சரியா தர்மம் நம்மளை காப்பாற்றும். அவ்வளவுதான் சயின்ஸ். அப்போ எப்படி நம்ம உண்மையாக இருந்தால் நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உண்மையா நம்ம வசீகரிப்போம். நம்ம தூய்மையாக இருந்தால் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தூய்மையை நம்ம பக்கத்துல சேர்த்து கொண்டே இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். பொறாமை இதயத்தில் இருந்தா நம்மளை சுத்தி வர்றவங்க பொறாமை நிறைந்தவர்களாகவே இருப்பார். அவ்வளவுதான் விஷயம். பொறாமை இதயத்தில் இருந்தா நம்மளை சுத்தி வர்றவங்களும் பொறாமை நிறைந்தவர்களாகவே இருப்பார். அதனால தான் நான் என் மனது எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தும் முயற்சி செய்கிறோனே அதுக்கு தகுந்த மாதிரி என்னை சுத்தி இருக்கிறவர்களும் என்னை சார்ந்தவர்களும் என்னிடம் தொடர்பு கொள்ளவர்களும் எல்லோரும் தூய்மை உள்ளவர்களாக மாறிக்கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் என் மனது எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தும் முயற்சி செய்கிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னை சுத்தி இருக்கிறவர்களும் என்னை சார்ந்தவர்களும் என்னிடம் தொடர்பு கொள்பவர்களும் எல்லோருமே தூய்மை உள்ளவர்களாக மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் ரொம்ப முக்கியம், குய்யத்தமும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். உயர்ந்தவர்களாக பொறாமை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். பகவான் சொல்கிறார், நான் அந்த இதயத்தில் குடிகொள்கிறேன் என்று சொல்கிறார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவான் சொல்கிறார், நான் அந்த இதயத்தில் குடிகொள்கிறேன் என்று சொல்கிறார். இதை கேட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம எல்லார்ட்டுமே பொறாமை இல்லாம ரொம்ப நம்ம சக பக்தர்கள் ரொம்ப சந்தோஷமா நம்ம இணைஞ்சு பகவான் நாமத்தை சொல்லி சேவா செஞ்சு நம்ம இணைஞ்சு நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். பொறாமை இல்லாத மனது ரொம்ப தூய்மையான பக்தி நம்மளுக்கு கிடைக்கும். இதைத்தான் நம்ம பகவான் ரொம்ப ஊர்ஜிதமா சொல்றார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு ஜீஸ், தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி முடிச்சிட்டேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப நன்றி. கொஞ்சம் ஸ்லோகம் ஒன்பதாவது அத்தியாயம், மிக ரகசியமான அறிவு. 9வது அத்தியாயம் இன்னிலிருந்து ஆரம்பிக்குது. ஸ்ரீ பகவான் உவாச இதம் துதே புக்யதமம் பிரவஷ்யாம் யனசு யவே ஞானம் விஞ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வமோக்ஷஸ்ய அசுபாத். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எனதன்பு அர்ஜுனா, நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால் எதனை அறிவதால் கடவுளையின் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ அந்த மிக ரகசியமான ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உனக்கு நான் அளிக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு வாசகத்தை பகவான் இங்க, நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால் எதனை அறிவதால் கடவுளையின் துன்பங்களில் இருந்து விடுதலை அடைவாயோ அந்த மிக ரகசியமான ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உனக்கு நான் அளிக்கிறேன் அப்படிங்கிறார். இங்க பொறாமை அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமா சொல்லப்படுது. இந்த பொறாமை அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு மிக பெரும் தடையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பொறாமை பொதுவாவே நம்ம எப்ப பொறாமை வருது அப்படின்னா, ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்த்தாலோ அல்லது மற்றவங்க யாரும் வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் பொழுது
இந்த பொறாமை அப்படிங்கிறது வந்து வெளிப்படுது அப்படிங்கிறார். ஒரு நண்பர்கள் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பேங்க்ல வந்து நிறைய பணம் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு வந்து பாஸ்வேர்டு, ஏடிஎம் நம்பர் எல்லாமே அவருக்கு தெரியுதுன்னு வச்சுக்க. அவர் வந்து பொதுவா அதை ரகசியமா வச்சிருப்பாரு. சில நேரங்கள்ல யாராவது ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் யாரும் அவருக்கு இருந்தார் அப்படின்னா அத வந்து என்ன செய்வாருன்னா அவருக்கு வந்து தெரியற மாதிரி நடந்து கொள்வார். ரொம்ப நம்பிக்கையான ஒரு நண்பர் இருந்தார் அப்படின்னா இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி சில நேரங்கள்ல அந்த மாதிரி இப்ப கொடுத்தாலும் என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஆபத்தாகவும் இருக்கு. நம்பி யாரையும் கொடுக்கவும் முடியல. ஏன்னா இந்த காலத்தினுடைய சூழ்நிலை அப்படி இருக்கு. இதே மாதிரிதான் எல்லாமே இந்த உலகத்துல வந்து எல்லா விஷயங்களும் ரகசியமாகவே இருக்கு அப்படிங்கிற அதே மாதிரி ரகசியமாவும் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இங்க பகவான் வந்து இந்த ரகசியத்தை வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா வெளிப்படுத்துறேங்கிறார். எதனால வெளிப்படுத்துறேங்கிறாரு? அது ரொம்ப அற்புதமா சொல்றாரு இந்த வார்த்தை. நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால் எதனை அறிவதால் ஜட உலகின் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ அந்த மிக ரகசியமான ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உனக்கு அளிக்கிறேன் அப்படிங்கிற. இந்த பொறாமை அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு வருது அப்படின்னா இந்த ஜட உலகத்தினுடைய பற்றுதல், அதே மாதிரி இந்த ஜட உலகத்தினுடைய ஜட ஆசைகள் இருந்தாதான் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பொறாமை வரும். இல்லைன்னா இது வந்து வராது. இப்ப ஜட ஆசைகள்ல இருந்து எப்ப நம்ம வந்து வெளியில வரணும், எப்ப வெளியில வர முடியும் அப்படின்னா நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைஞ்சாதான் வர முடியும். ஏன்னா அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை முழுமையா நம்பி இருந்ததுனால நம்பிக்கை கிருஷ்ணருக்கும் இருந்தது. சரி, இவர் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை முழுமையா கேட்பார் அப்படின்னு. அப்ப நம்ம வந்து இங்க வந்து ஜட உலகின் துன்பங்கள் இருந்து விடுதலை அடைவாய் அப்படிங்கிறார். அடுத்து வந்து என்ன சொல்றாரு? ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உனக்கு நான் அளிக்கிறேன் அப்படிங்கிறார். ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அப்படின்னா ஞானம்னா தியரிட்டிக்கல், விஞ்ஞானம்னா பிராக்டிக்கல். ரெண்டுமே இங்க இருக்கணும். நாலேஜ் வித் டிவோஷனல் சர்வீஸ் அப்படிங்கிறார் பிரபுபாத். நாலேஜ் வித் டிவோஷனல் சர்வீஸ் அப்படின்னா அறிவுடன் கூடிய பக்தி தொண்டு அப்படிங்கிறார். ஞானம், நாலேஜ்னா ஞானம், அறிவுனா இது, விஞ்ஞானம்னா அது வந்து சேவை, பக்தி சேவை அப்படிங்கிறார். டிவோஷனல் சர்வீஸ் அப்படிங்கிறார். சோ அதே மாதிரி இந்த பொறாமை அப்படிங்கிறது வந்து மிக நம்மளை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறார். சொல்ல இந்த பொறாமை பாத்தீங்கன்னா சமுதாயத்துல நிறைய தன்னுடைய சுயநலத்துக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா சில விஷயங்களை வந்து ரகசியமா வச்சுக்கிடுவாங்க, சொல்ல மாட்டாங்க. அது வந்து ஒரு பொறாமை குணம் அப்படின்னு சொல்லுது. வந்து பிரபுபா வந்து இந்த பக்திய வந்து பகவான் ரகசியமான விஷயமா சொல்லியிருந்தார். அதே ரகசியமான இந்த விஷயத்த என்ன பண்ணார் அப்படின்னா எல்லாத்தையும் உடைச்சு இந்த ரகசியத்துல என்ன ரகசியம் இருக்கோ அத வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தினார். அதனால இன்னைக்கு எல்லோரும் பிராமணர் ஆகலாம். எப்ப அப்படின்னா குணம் மற்றும் செயல்னார். அவனுடைய குணத்தையும் செயலையும் அவன் உயர்த்தி கொண்டால் அவன் வந்து என்ன ஆகலாம்? பிராமணர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரகசியத்தை உடைச்சார். மற்ற சம்பிரதாயங்கள்ல
இது எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுவதில்லை. அது ஒரு குடும்ப சூழ்நிலைக்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ராமானுஜாச்சாரியர் ரகசியத்தை உடைக்கிறார். அவருடைய குரு சொல்ற ஓம் நமோ நாராயணங்கிற மந்திரத்தை உனக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த நாமத்தை நீ யாருக்கும் சொல்லக்கூடாது, நீ சொன்னா என்ன ஆயிருவ, நரகலோகத்துக்கு போயிருவ அப்படின்னு சொல்ற. அப்ப குரு சொல்லிட்டாரு, குரு வார்த்தையை அவர் கேட்கணும். அதே நேரத்துல இந்த நாமம் சொன்ன நீ பகவானுடைய ராஜ்யத்துக்கு போவ, இந்த நாமத்தை மத்தவங்களுக்கு சொன்ன நரகத்துக்கு போவ அப்படின்னு கேக்குற. நரகத்துக்கு போகணும் அப்படிங்கிறது 2ஆம் பட்சம் தான். முதல்ல என்னன்னா, இந்த யாரெல்லாம் இந்த நாமத்தை கேட்கறாங்களோ அவங்க எல்லாம் பகவானுடைய ராஜ்யத்துக்கு போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்ப இது மிகப்பெரிய ரகசியமா காக்கப்பட்டுள்ளது. அப்ப ராமானுஜ ஆச்சாரியர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, இத சன நேரம் கூட தாமதிக்காம என்ன செஞ்சாரு அப்படின்னா, திருக்கோஷ்டியூர்ல அந்த கோவிலுடைய உச்சியில போய் எல்லாரையும் வர சொல்லி அங்கிருந்து எல்லாருடைய காதலையும் கேட்கிற மாதிரி இந்த மந்திரத்தை சொன்னார். சொன்னதுனால அவருடைய குருவுக்கு கேட்கிறார், என்னுடைய வார்த்தையை மீறி நீ இந்த மாதிரி சொல்லிட்டியே அப்படின்னு அவர் கேட்கிறார். அதனால நீ என்ன செய்ய போற அப்படின்னா, நீ பாவத்தை செஞ்சுட்ட, நரகத்துக்கு போவ அப்படின்னு சொல்ற. அவர் சொல்றாரு, நீங்க சொன்ன விஷயங்கள்ல எது உயர்ந்ததா இருக்கோ அதை நான் செய்யறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். அப்படின்னா என்ன அர்த்தம், யாரெல்லாம் இந்த நாமத்தை கேட்கறாங்களோ அவங்க எல்லாம் கோலக விருந்தாவனம் போகணும்னு நீங்க சொன்னீங்க. நான் சொன்ன எனக்கு நரகலோகம் கிடைக்கும். நீங்க இதுல எது உயர்ந்தது அப்படின்னா, கேட்கறவங்க எல்லாம் அவனுடைய ராஜ்யத்துக்கு போறாங்கன்னு சொன்னதுனால ஒரு உயர்ந்த விஷயத்த நான் செஞ்சேன். நான் நரகத்துக்கு போறதை பத்தி நான் கவலைப்படல. நான் ஒருத்தர் நரகத்துக்கு போனாலும் இங்க இருக்கக்கூடிய அனைவரும் கோலக விருந்தாவனம் போனாங்கன்னா அதுதான் இருக்கிறதே உயர்ந்தது அப்படின்னு சொன்ன. சோ இந்த மனநிலையும் அவருடைய அந்த உயர்ந்த எண்ணத்தையும் அவர் குரு பார்த்து அவர் ரொம்ப பெருமிதம் அடைந்தார். அவர் அவருக்கு பிளஸிங் பண்ணார். சோ ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, இங்க ரகசியம் அப்படிங்கிறது ஆன்மீக விஷயம் மட்டும்தான் ரகசியம். ஆனா இங்க நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த உலகத்துல நிலையில்லாத பௌதிக விஷயங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், ரகசியம் போட்டு வச்சுக்கிறோம். ஒரு போன் வாங்கினாங்கன்னா அந்த போனுக்கு என்ன பண்றாங்க, ஒரு பின்கோடு போட்டுக்கிறாங்க. அவங்கள தவிர வேற யாரும் என்ன செய்யக்கூடாது, ஓபன் பண்ண முடியாது அப்படின்னு. அப்படி ஓபன் பண்ற அளவுக்கு அதுல என்ன ரகசியம் இருக்கு அப்படின்னு தெரியல. அதே மாதிரி ஒரு வாட்ஸ்அப்போ, ஒரு யூடியூப்போ, ஒரு கூகுளோ இல்ல எந்த ஒரு அப்ளிகேஷனை ஓபன் பண்ணாலும் என்ன போட்டுக்கிறாங்க, லாக் போட்டுக்கிறாங்க. அப்ப லாக் போட்டுக்கிறாங்க அப்படின்னா அதுல ஏதோ ரகசியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகுது பண்றாங்க. ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், ரகசியம் ரகசியம் ரகசியம்னு வச்சுக்கிறோம். அதனால உண்மையான விஷயம் எது, உண்மையான ரகசியம் எது அப்படிங்கிறதுக்கே நம்ம என்ன செய்யல, போக முடியல. பகவத்கீதையே பிரபுபாதர் பகவத்கீதை உண்மை உருவில் அப்படின்னு தான் கொடுத்தார். பகவத்கீதை உண்மை உருவில் அப்படின்னு கொடுக்கும் பொழுது அது இன்னைக்கு உலக மக்கள் அனைவருக்கும் அந்த பகவத்கீதை நிறைய ஞானத்தை கொடுத்தது, நிறைய பக்தியை கொடுத்தது, நிறைய பக்தர்களை உருவாக்குறது. அதே பகவத்கீதைக்கு 600 பேரு தொகுப்புரை கொடுத்திருக்கிறாங்க. அவங்களும் நிறைய பதிப்புரிமை வாங்கி பகவத்கீதை எல்லாம் அவங்களுடைய சொந்த கருத்துக்களை கொடுத்திருக்கிறாங்க. இதுவும் ரகசியம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரகசியம் கிடையாது, இது பொறாமை குணம். ஏன்னா பகவத்கீதையில இருக்கக்கூடிய கருத்துக்களை முழுமையா சொல்லாம தன்னுடைய சொந்த கருத்துக்களை கொடுத்து அதன் மூலமா தனக்கு பெயர் புகழ் கிடைக்கணும்னு நினைக்கிறதுனால இது என்ன ஆகுது அப்படின்னா, இது தற்பெருமை பொறாமை குணம் இது வெளிப்படுது என்கிற. சோ இந்த உலகத்துல ரகசியம் அப்படின்னா அது ஒன்லி டிவோஷனல் ஆன்மீகமான இந்த ஒரு உயர்ந்த
தத்துவம் மட்டும்தான் மிக ரகசியமானது. இந்த பௌதிக விஷயங்கள்ல எதுவுமே ரகசியமே தேவையில்லை. ஏன்னா இந்த ரகசியத்தை நம்ம ரகசியமா வச்சிருந்தோம் அப்படின்னாலும் அது நமக்கு பிரயோஜனமே கிடையாது. சோ அதனால நம்ம முதல்ல எது முக்கியமானது, எது அத்தியாவசியமானது, எது நமக்கு நம்மளுடைய குறிக்கோளை நிறைவேற்றக்கூடியது அப்படிங்கிறத பார்த்து நம்ம என்ன செய்யணும், அதை முழுமையா புரிஞ்சுக்கிறோம். அதை விட்டுட்டு நம்மளுடைய பொறாமை குணத்தினால நம்ம மற்றவங்களுடைய நிலையை உணராம நம்ம சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், பௌதிக விஷயங்களுக்கெல்லாம் பொறாமைப்பட்டுக் கொள்கிறோம். ரகசியமா அதை பாதுகாக்க நினைக்கிறோம். இதெல்லாம் எதுவுமே நமக்கு என்ன ஆகாது, பலன் தரவே தராது. ஆக மிகவும் ரகசியமானது இந்த கிருஷ்ண உணர்வுக்கு உண்டானது. அதுதான் பகவான் அர்ஜுனன் சொல்றார், உனக்கு ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் நான் வழங்குகிறேன் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த தத்துவத்தை ஒரு நம்பிக்கையான ஒரு நபருக்கு கொடுக்கிறது தான் இங்க தத்துவம்ங்கிற. அப்ப பகவான் கொடுத்த அந்த உயர்ந்த தத்துவத்தை அந்த சீட பரம்பரையில் வரக்கூடிய ஆன்மீக குருமார்கள் யாரு ஒரு நம்பிக்கையான ஒரு சீடர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை குறிக்கோள் லட்சியம் எப்படி இருக்கணும், ஆன்மீக தன்னுணர்வு அடைவதற்குண்டான சூழ்நிலையை நம்ம உருவாக்கணுமே தவிர நம்ம இந்த மாதிரி வெறும் பௌதிக விஷயங்கள்ல போய் பொறாமை கொள்வது, பௌதிக விஷயங்கள்ல போய் நம்ம ரகசியமா வச்சுக்கிறது, இது எதுவுமே நமக்கு என்னாகாது, பிரயோஜனமே ஆகாது. பொறாமை குணம் அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தானது அப்படிங்கிறார். எந்த மாதிரி விஷயங்களுக்கு பொறாமை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது கூட தெரியல. எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம பொறாமை கொள்ளக்கூடாது. இன்னைக்கு பக்தி வாழ்க்கையில வரும்போது கூட பக்தர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட என்ன ஆகுது அப்படின்னா பொறாமை குணம் வருது. அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய அறியாமை, அவங்களுடைய அதாவது என்ன சொல்றது, இதெல்லாம் வெளிப்படுது. அவங்க எல்லாம் அப்படியே பக்தியில நம்ம அழகா நேற்று சொன்னார், ஜெகதானந்த பிரபு சொன்னார், எப்ப ஒருத்தர் தன்னுடைய நிலை பக்தியில நம்ம எந்த நிலையில இருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்மளால முடியாது. அது யாரு சொல்ல முடியும் அப்படின்னா நமக்கு மேல இருக்கக்கூடிய மூத்த பக்தர்கள் தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற. அப்ப நமக்கு முதல்ல நம்ம பக்தியில இருக்கமா இல்லையா அப்படிங்கறத நம்ம தீர்மானம் பண்ண முடியாது. நம்ம நான் பெரிய பக்தர், நான் நிறைய நான் பக்தி பண்றேன் அப்படின்னு நம்மளா சொல்லிக்கிற கூடாது. அது தெரிஞ்சிடும், மூத்த பக்தர்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம என்ன செஞ்சா அது என்ன 5 ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா எதுவுமே நம்ம செய்யலைன்னா கூட நான் பக்தியில இருக்கேன், நான் பக்தி பாதையை பின்பற்றேன், நான் பக்தர்களா இருக்கேன் அப்படின்னு நம்மள என்ன செய்யக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாது. சோ இது அறியாமை. அதே நேரத்துல சீனியர் பக்தர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா எல்லா பக்தர்களுக்கும் என்ன செய்யறாங்க, உதவி செய்யறாங்க. எப்படி அவங்களுடைய நிலையிலிருந்து அவங்களை மேல எடுத்துட்டு வர்றதுக்கு உதவி செய்யறாங்க.